ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர் மகாராஜோடைய 18வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ஹரிவம்ச புராண ஹரிநாம சங்கீர்த்தன ஹரிவின சௌஜன்ய நேನೆ ಕಾಹಿ ತಯಾ ನರಾಲಾದಲೆ ವೈಕುಂಠ ಜೋಡಲೆ ಸಕಲಹಿ ಘಡಲೆ ತೀರ್ಥಾಟನ ಮನೋಮಾರ್ಘೆ ಕೇಲ ತೋತೆ ತೇ ಮುಕಲ ಹರಿ ಪಾಟಿ ಸ್ತ್ರಿವಾಲ ತೋಸಿ ಧನ್ಯ ಜ್ಞಾನದೇವಾ ಗೋಟಿ ಹರಿಣಮಾಚಿ ಜೋಡಿ ರಾಮಕೃಷ್ಣಿ ಹಾವಡಿ ಸರ್ವಕಾಲ ಹರಿಮುಖೇ ಮಣ புண்ணியாச்சி கணானா கோனகரி. 18வது ஹரிபாட்டில் மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஹரியோடைய உத்தம குணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாகவதத்தெல்லாம் ஒருவருடைய அவதார குணங்களும் இருக்கும். அதை கேட்பவர்களும் ஹரிவம்ச புராணங்களை, ஹரியுடைய புராணங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ, அதை படிப்பவர்கள், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா, அதாவது எல்லாமே ஹரியுடைய சத்சங்கமாக பண்ணுறவாளுக்கு ஹரியை தவிர மற்ற எதிலும் அவர்களுக்கு பிரேமை ஏற்படாது. வேறு எதுவுமே அவளுக்கு பக்தி வராதான், வேறு எதுலேயுமே அவளுக்கு பிரேமை வராது. அதாவது அந்த பதிவிரதை பக்தின்னு சொன்னேன் இல்லையா, ஒரே ஒருவன் தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனை சொல்கிறா. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாருமே ராதை தான், நம்ம எல்லாருமே ஒரே ஜீவாத்மா, நமக்குள்ளே இருக்கிற ஒரே பரமாத்மா, நம்ம எல்லாருக்கும் ஒரே புருஷன் யார் அப்படின்னா அந்த புருஷோத்தமன் தான். அந்த மாதிரி ஹரியை ஹரியோடைய இதில் இருக்கும்போது, சத்சங்கத்தில் இருக்கும்போது நமக்கு அவனை தவிர வேறு எதுலேயுமே நமக்கு பிரேமை ஏற்படாது அப்படிங்கிறா. அதாவது சரித்திரம் எல்லாம் சொல்கிறா பாருங்க, அந்த புராணம். ஹரிநாமம் சொல்வது சங்கீர்த்தனம். ஹரியை விட சௌஜன்யமானவன் வேறு யாரும் தெரியவில்லை. சௌஜன்யமானவன் அப்படின்னா ரொம்ப மென்மையானவன், கனிவானவன், கண்ணியமானவன், அதுதான் சௌஜன்யம் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்ற அந்த நிலைக்கு வருவாளாம். ஹரியோடைய சத்சங்கத்திலேயே இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துவிடும். எப்போதுமே ஹரிஸ்மரணம் யார் செய்கிறாலோ அவளுக்கு வைகுண்டம் கை மேலே இருக்கும் அப்படிங்கிறா. நீ எந்த தீர்த்தாடனமும் போக வேண்டாம், எந்த இதுக்குமே. அதாவது சில இதிலெல்லாம் சொல்வா இல்லையா, சில மதத்துலலாம் கம்பல்சரி சண்டே ஆனால் அவள் போயே ஆகணும். அதே மாதிரி இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போயே ஆகணும், கம்பல்சரி. ஆனால் எவ்வளோ அழகாக நமக்கு கொடுத்துருக்கா பாருங்க ஆப்ஷன். உன்னால் முடியலையா, உடம்பு முடியலையா, கால் வலியா, நீ ஏன்பா போகிறேன், நான் வரேன் உன்னை பார்க்குறதுக்கு. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், என்னை ரொம்ப பிரேமையோடு நீ என்னை கூப்பிடு போதும், நான் வரேன், அந்த இடத்தையே நான் உனக்கு வைகுண்டம் ஆக்குறேன், வைகுண்டமே உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மார்க்கம் எதுப்பா? எவ்வளோ இதுவாக எல்லாத்துக்குமே நம்மளோட இதில் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பண்ண முடிஞ்சதா பண்ணு, பண்ண முடியலையா அடுத்தது பண்ணு. உன்னால் தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் தீர்த்தாடனம் பண்ண முடியலை, அதெல்லாம் நீ பண்ணணுமே கிடையாது. நீ இந்த ஹரிநாமா மட்டும் சொன்ன அப்படின்னா அதோட புண்ணியம்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். ஹரியை தவிர மற்ற எதிலும் கண்டறியாதவர்களுக்கு அதையும் சொல்லிடுறான் பாருங்க. ரொம்ப மௌலியோட ஒரு வேர்டை நிறுத்தி நிதானமாக அழகாக நமக்கு புரிய வைப்பான். அது ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு சூக்ஷமம் இருக்கும். எதிலும் கண்டறியாதவர்களும். உனக்கு எவ்வளோ பெரிய வைகுண்டம் கொடுக்கும்போது அப்படி சிம்பிளாக பண்ணிடுவாளா? அதுக்கு ஒரு சின்ன ஒன்றுமே இல்லை, ஒரு இது வாங்கினாலும் நம்ம என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு மசாலா பொடி வாங்கினோம், ஏதோ ஒன்று கடையில் வாங்கினோன்னா கீழே போட்டிருப்பா அதோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பா. அப்போ உனக்கு இவ்வளோ பெரிய வைகுண்டம் கொடுக்குறானே, அப்போ அதில் இருக்கும் இல்லையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் அதுவும். என்ன சொல்கிறான் அப்படின்னா எதிலும் கண்டறியாதவர்களும். அதாவது நீ எல்லாத்துலேயும் நீ ஹரிய தவிர வேறு எதையுமே நீ கண்டறியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிரேமை வரணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் வைகுண்டவாச பலனை அடைவான். நீ எந்த இதுவுமே செய்ய வேண்டாமப்பா, அந்த வைகுண்டம் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நீ மனம் போன போக்கில் நீ பாட்டுக்கு உனக்கு என்ன கேவலம் உன் மனம் போகும் பாதையில் நீ போகிறேன்னு வச்சுக்கோயேன், அவன்லாம் இந்த லாபத்தை அடைய மாட்டான்.
எவன் ஹரிநாம ஸ்மரணத்தில் ஸ்திரமாக உள்ளானோ அவன்தான் பாக்கியவான் அப்படிங்கிற. உனக்கு நீதான்ப்பா பாக்கியசாலி. ஹரிநாம ஸ்மரணத்தில் ஸ்திரமாக நிற்பவன் தான் தன்யமாகிறான். நீ மனம் போன போக்கில் யாரெல்லாம் போகிறாலோ அவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறா. கடைசியாக ஞானேஸ்வர் சொல்கிறா, ஹரிநாமமே என்னுடைய பொக்கிஷம் அப்படிங்கிறா. பாருங்க, பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர், ஒரு வெல்த். எதுவுமே கிடையாது. நான் நேற்றையும் நான் சொன்னேன் இல்லையா, இது வேணும் அது வேணும், இது சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும். எதுக்குப்பா? உனக்கு வைகுண்டமே ரெடியாக இருக்கே, தயாராக இருக்கே, நீ எதுக்குப்பா இங்கே உட்காந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அந்த ஒரு பொக்கிஷத்தை உனக்கு கொடுக்குறானே இல்லையா, அவன்தான் என்னன்னா எப்பொழுதும் ஆனந்தத்தையே பெறுவான். அந்த பொக்கிஷம், தனம், அதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் அந்த பொக்கிஷம் இருக்கோ அவனுக்கு தான் அந்த ஆனந்தம் இருக்கிறது. ராம் கிருஷ்ண ஹரி என்ற நாமத்தை யார் பிரேமையுடன் சொல்வாங்களோ அந்த ஹரிராமம் கிடைப்பதே நமக்கு இனிமையாக உள்ளது. அதில் ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்ற அந்த நாமம் யார் பிரேமையுடன் சொல்கிறாளோ அவளுக்கு தான் இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது இதை சொல்லும்போது சில பேருக்கு உணர்வு பூர்வமாக இருக்கும், கேட்கும்போதே நமக்கு ஏதோ பண்ணும். ஆனால் இது உண்மை. இந்த அனுபவமெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பா, சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் அனுபவிச்சிருப்பா. பகவானுடைய பிரேமையோடு இருக்கிறவனுக்கு நிறைய அனுபவம் பகவான் கொடுப்பான். அதெல்லாம் உண்மைன்றது நமக்கே தெரியும். நாளைக்கு 19வது ஹரிபாட் அதோடைய ஸ்லோகம் பார்க்கலாம். ராம் கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.